மனசில் நினச்சி அவங்கக்கிட்ட வேண்டிக்கிறதுங்க. இப்படி வச்சுங்க, இப்படி வச்சு இறைவனை வேண்டிக்கிறதுங்க இந்த இடத்துல. சரிங்களா? ரெண்டாவது இப்படி காலை வைக்கிறோம். மாதா பிதா குரு. அப்படியே இந்த பூமியை தாங்குற சக்தியை நம்ம நல்லா குதிக்க போறீங்க, சொல்ல போறீங்க. அதை கேட்ச் பண்ணணும். இறை வணக்கம், குரு வணக்கம். உதார் துள்ளி சென்று வலதுகால் மண்டியில் அமர்ந்து வணக்கம். எழுந்து குத்துநிலை. கிரிக்கினே கிடையாது. குத்துநிலை. எந்த குத்துநிலை? 1 2 தட்டு தட்டு. நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊர்லேருந்து வரேன். இந்த மாதிரி ஆசான் வந்து ஒரு 4 நாள் வந்து குத்து வரிசை பயிற்சி வீடியோவில் பார்த்து தான் நான் வந்து அங்கேருந்து கண்டக்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல எனக்கு குத்து வரிசைங்கிறது வந்து ஒரு பாடங்கிற மட்டும்தான் தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தமிழரோட வீரக்கலைங்கிறது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. அது போக வந்து இதுக்கு முன்னாடி நான் இருக்கிற ஆசாங்களை பார்த்தபடி சிலம்பம் எல்லாமே வந்து விளாட்றாங்க செய்கிறாங்க. ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு தமிழர் கலை வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி வேறு எங்கேயும் சரி வந்து பரவலாக மட்டும்தான் வந்து விளையாடுறாங்க. அது எனக்கு இங்கே வந்து இந்த ஒரு 4 நாள் வந்து பயிற்சிங்கிறது வந்து நான் கற்றுக்கிட்டதுக்காக அப்புறம் வந்து எனக்கே ஒரு வந்து இதை வந்து ஃபுல்லாக எனக்கு கற்றுக்கணும் ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. அதை இங்கே மட்டும் இல்லை, வேறு எங்கே தமிழகத்தில் வேறு எங்கே இந்த மாதிரி வந்து பயிற்சி நடந்தாலும் கலந்துக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஆசான் வந்து உறுதுணையாக இருக்குது. இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து எல்லாருமே வந்து
பணம் வச்சு தான் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்குற நிலை இருந்தாலும் ஆசான் வந்து அதை தவிர்த்து இந்த கலையை வந்து தமிழர்கள் எல்லாத்துக்கும் வந்து போய் சேரணுங்கிற ஒரு குறிக்கோளாக இருந்ததுனால தமிழகத்திலிருந்து எல்லா மாணவர்களும் இங்கே வந்து இந்த கலையை வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். முழுசாக இன்னும் நாங்கள் வந்து கற்றுக்கிறனாலும் இதோட சூட்சமம் என்ன, அடிமுறைகள் என்ன, நம்மளோட தமிழர்கள் எவ்வாறு வந்து இந்த கலையை கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது என்னால் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நன்றி. என்னோட பேர் பாலமுருகன். நான் ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த கொரோனாக்காக ஸ்டக்காக ஆகிட்டேன் இங்கே சென்னையில். ஸோ நான் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கேன். 4 நாள் கேம்ப்பாக போட்டிருந்தாங்க இது. ஸோ அதை பார்த்துட்டு நான் ஒரு கால் பண்ணிவிட்டு இங்கே வந்திருந்தேன். வரும்போது எனக்கு இதை பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது. பட் எனக்கு வந்து இந்த சிலம்பத்தில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதை வந்து பார்க்கும்போது என்னவாக இருக்கும், நம்ம வந்து நார்மலாக ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கிறோன்னா அந்த கோர்ஸ் போகிறோம். அந்த கோர்ஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா நம்ம போகும், அப்போ வந்து நிறைய பயங்கரமாக இதெல்லாம் பில்டப்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்குள்ளே போய்ட்டு அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வெளில வரும்போது நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிது, நம்ம இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தா அந்த மாதிரி ஒன்றும் பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லாமே கோர்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸ்டில் நான் அந்த மாதிரி ஒரு யோசனையில் இங்கே வந்துட்டு நான் இந்த 4 நாள் கோர்ஸ் அந்த கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு வந்து என்னென்னா ஒரு மன நிறைவாக இருக்குது நம்மளாலும். ஸோ இது வந்து என்னாச்சுன்னா இப்போது இந்த 4 நாள் ப்ராக்டிஸ் எனக்கு கிடைச்சதில் வந்து நான் வந்து ரொம்ப தைரியமாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னென்னா எனக்கே ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம வந்து எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோம் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாள்லேயே எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிருக்கு. என்னோடய ஃபேமிலி என்னோட கிட்ஸ் எல்லாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ இந்த கலை வளர்கிறதுக்காக இதை வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வெளியில் பார்க்கும்போது நிறைய எப்படின்னா இது வந்து இந்த கலையை காசாக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இதை ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லாருமே வந்து இந்த கலையை கற்றுக்கணும், இதை வந்து வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போகணுன்றது என்னோடய ஆசையும் கூட. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வணக்கங்கய்யா. இந்த 4 நாள் குத்துவரிசை பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கன் களரி கட்டுற ஒரு ஆசானாக இருக்கீங்க. அந்த வடக்கன் முறை களரிக்கும் இந்த குத்துவரிசைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னங்க? உங்களுக்கு இதனால் எதுவும் பயன் இருக்குங்களா? வடக்கன் களரிக்கும் நம்ம குத்துவரிசைக்கும் இருக்கிற வேறுபாடு பார்த்திங்கன்னா, வடக்கன் களரியில் ஆயுத பிரயோகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். வெறுங்கை பிரயோகம் முறைங்கிறது வந்து வடக்கன் களரியோட கடைசி பாகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் பாடங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதிகமாக சிகிச்சை முறை இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம குத்துவரிசையின் முறைன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வெறுங்கை பிரயோக முறை தான் அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம ஆயுத பிரயோகங்களுக்கே ஃபுல்லாக முழுசாக படிச்சுட்டு நம்ம வெறுங்கை பிரயோகங்களை அதிகமாக படிக்கும்போது அதுக்கான டிஃப்ரெண்ட் நிறைய தெரியுது. இப்போ இந்த களரி பயிற்சிக்கும் இந்த குத்துவரிசை பயிற்சிக்கும் உள்ள மாற்றங்கள் நிறையா உங்களுக்கு இருக்குங்கிறீங்க. மாற்றங்கள் தெரியுது. இதில் உள்ள அந்த சூட்சும முறைகள், நுட்ப முறைகள்லாம், பயிற்சி முறைகள்லாம் எப்படிங்க இருக்குது? இது ரொம்ப என்ன சொல்கிறேங்க, எங்கள் வடக்கன் களரியை பொறுத்த வரைக்கும் வெறுங்கை பிரயோகம் முறைங்கிறது வந்து ஒரு சிகிச்சைக்கான முறையாக பாதிக்கு மேலே மாறிடும். இதில் வந்து நிறையா தாக்குதல் முறைகள் நிறையா இருக்குது. என்ன சொல்கிறதுங்க, இப்போ நம்ம வடக்கன் களரி முறைன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தர் தாக்குதலும் அதுலேருந்து உடனே எப்படி தப்பிக்கிறது, எதிராளி எப்படி தாக்குவாங்க, அந்த மாதிரி முறை தான் வரும். நம்ம களரியில் வந்து தாக்குதல் முறையே நிறையா இருக்குது. இந்த குத்துவரிசையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வச்சு தாக்குறது, இந்த மாதிரி தாக்குதல் முறைகள் அதிகமாக இருக்குது வெறுங்கை பிரயோகம். இந்த பயிற்சி உங்களுக்கு மனநிறைவாக இருக்குங்களா? கண்டிப்பாக மனநிறைவாக இருக்குங்க. இன்னொரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நம்ம வடக்கன் களரியில் கால் பயிற்சிகள் அதிகமாக இருக்கும். மெய் பயிற்சின்னு சொல்லுவாங்க முதல் லெவலில். அதில் காலுக்கான பயிற்சிகள் அதிகமாக இருக்கும். நம்ம வெறுங்கை பிரயோக முறைகளில் முடிஞ்ச அளவுக்கு கையை யூஸ் பண்ணுற முறையே நிறையா இருக்குது. முடியாத பட்சத்துக்கு தான் கால் யூஸ் பண்ணுற மாதிரியான டெக்னிக்ஸு சொல்லுவாங்க. நன்றிங்க, உங்களோட கருத்துக்கு நன்றி. வணக்கங்கய்யா. இந்த 4 நாள் குத்துவரிசை பயிற்சி முகாமில் நீங்கள் வந்து ஒரு களரி மாணவராக இருக்கீங்க, தெற்கன் களரி மாணவராக இருக்கீங்க. இந்த குத்துவரிசை பயிற்சி முகாமோட அனுபவத்தை சொல்லுங்கய்யா. வணக்கம், எனது பெயர் கண்ணன். தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து சிலம்பம், தெற்கன் களரிலாம் ஏற்கனவே தூத்துக்குடியில் பாலமுருகன் ஒரு ஆசான்கிட்ட படிச்சுட்டு இருந்தேன். இங்கே குத்துவரிசை படிக்கிறதுக்காக இந்த 4 நாள் கேம்புக்காக இங்கே வந்திருந்தேன். இங்கே உள்ள குத்துவரிசை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்தது, புது அனுபவமாகவும் இருந்தது. இதில் உள்ள நுணுக்கங்கள் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாகவும் நம்ம தமிழர் பாரம்பரியம் சார்ந்ததாகவும் இருக்குது. இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இங்கே கலந்துக்கிட்ட அனுபவம், கற்றுக்கொண்ட பாடங்கள் மிக பயனுள்ளதாக இருந்தது. இப்போ இங்கே படித்த அந்த குத்துவரிசை பாடங்கள்லாம் அந்த தெற்கன் களரி சுவடுகளோட எப்படி வேறுபாடாக இருக்குதுங்களா? எப்படி இருக்குங்க? முற்றிலும் வேறுபாடாக தான்.
இதில் உள்ள சூட்சுமங்கள்லாம் உங்களுக்கு புதுமையாக இருக்குது. ஆமாம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவும் பழமையான நம்ம தொன்மை தமிழரோட கலையின் நுட்பங்கள் அதிகம் உள்ளதாக இருக்குது. நன்றிங்க. முதல் இங்கே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆசானுக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த எனது நண்பருக்கும் நன்றி. ஆக்சுவலி இதை மாதிரி ஒரு பல்வேறு தமிழர்கள் கலை இருக்குதுன்றதே எனக்கு இங்கே வந்து தான் தெரியுமே. எனக்கு ஒரு புது அனுபவம் அது. இங்கே கொடுக்கப்பட்ட இந்த முறை, பயிற்சி முறையானது மிகவும் சிறப்பானது. எந்த விதத்தில் நான் சொல்கிறேன்னா, இது ஒரு பேசிக்கே இல்லாமல் இதை பற்றி தெரியாத நான் சொல்கிறது எது சிறந்ததுன்னு சொல்லணும்னா, இதில் பல மெத்தட்ஸ் படிமுறைகள் இருக்கலாம். இருந்தாலுமே இந்த ஒரு 4 வகுப்பு முறைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும், மாணவர்களுக்கு எதெல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கும், அவங்கள எப்படி ஈஸியாக இதனுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணலாம் இந்த ஒரு மாதிரி இந்த பாடத்தை வகுத்து மிகவும் பயனுள்ளதாகவும், இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஞாபகம், அதாவது ரிமெம்பரன்ஸ், மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து தனியாக சிங்கிளாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உகந்ததாகவும் இந்த படிமுறைகள் நல்லா இருந்தது. உண்மையில் ஒரு சிறப்பான ஒரு அனுபவம். நீங்கள் என்ன தொழிலியாக பண்ணிட்டுருக்கீங்க? நான் வந்து ட்ரைனராக இருக்கேன், மேத்தமேட்டிக்ஸில் வந்து ட்ரைனராக இருக்கேன். இது ஒரு இன்னொரு லெவல், மேபி இன்னொரு ப்ரோக்ராம் அது மாதிரி கிடைச்சா கூட நல்லா இருக்குன்ற ஒரு விருப்பம் தான். சரிங்க. இதில் கற்றுக் கொடுத்த முறைகள், டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மனநிறைவாக இருக்குங்களா? அது முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து இதனோட பேசிக்கே இல்லாத ஒரு ஆள். எனக்கே மனநிறைவு இருக்கின்ற போது உண்மையிலுமே இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் வந்து இதனுடைய பின்புலத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. உண்மையிலே அவங்களும் உண்மையிலுமே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க. ரொம்ப நன்றாக இருந்தது. நன்றிங்க. உங்களோட கருத்துக்கு நன்றிங்க. நன்றிங்க. கர்நாடகா மாநிலத்திலேருந்து வந்திருக்கீங்க, கராத்தே நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கீங்க. இந்த குத்துவரிசை பயிற்சி வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನನ್ನ ಹೆಸರು ವಿದ್ಯಾಸಾಗರ್ ಅಂತ. ನಾನು ಪ್ರೊಫೆಷ್ನಲಿ ಕರಾಟೆ ಮಾಸ್ಟರ್. ಕರ್ನಾಟಕ ಇಂದ ಮೈಸೂರಿಂದ ನಾನಿವತ್ತು ಕುತುವರಸೆ ಕರೆಯೋದಕ್ಕೆ ಅಂತ ಮಾಸ್ಟರ್ ಶಿವನ್ ಅವರ ಒಂದು ಕುತುವರಸೆ ಕ್ಲಾಸ್ಗೆ ನಾನು ಬಂದಿದ್ದೀನಿ. 4 ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ಎಷ್ಟು ಹೇಳ್ಕೊಡ್ಬೋದು ಅಷ್ಟು ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕರಾಟೆ ಆ್ಯಂಡ್ ಕುತುವರಸೆ ಎರಡೂ ಸೇಮ್ ಫಾರ್ಮ್ ಅಂತ ಇಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ನನಗೆ ಗೊತ್ತಾಯಿತು. ಕುತುವರಸೆನ ಮದರ್ ಆಫ್ ಆಲ್ ಮಾರ್ಷಲ್ ಆರ್ಟ್ಸ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದನ್ನು ನಾನು ಇಲ್ಲಿ ನೋಡಿದ ಮೇಲೆ ನನಗೆ ದಟ್ಸ್ ಟ್ರೂ ಅಂತ ನನಗೆ ಅನ್ನಿಸ್ತು. ಅಲ್ಲಿ ತನಕ ನಾವೇನು ಅಂದ್ಕೊಂಡಿದ್ವಿ, ಜಾಪನೀಸ್ ಆರ್ ಅದರ್ ಚೈನೀಸ್ ಕುಂಫು ಅದು ಮಾತ್ರ ಮಾರ್ಷಲ್ ಆರ್ಟ್ಸ್ ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ವಿ. ಬಟ್ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಬೇಸ್ ಬಂದು ನಮ್ಮ ಕುತುವರಸೈ ದ ಮದರ್ ಆಫ್ ಆಲ್ ಮಾರ್ಷಲ್ ಆರ್ಟ್ಸ್ ಇನ್ ದ ವರ್ಲ್ಡ್ ಅಂತ ಒಂಥರ ಟ್ರೂ ಆಗಿ ನಾವು ಅದನ್ನು ನಂಬಬಹುದು. ಜೊತೆಗೆ 4 ಡೇಸಲ್ಲಿ ತುಂಬಾ ಮಾಸ್ಟರ್ ಶಿವನ್ ಅವರು ನಮಗೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಒಂದು ಮೂಮೆಂಟ್ಸ್ ಬಂದು ನಮ್ಮ ಕರಾಟೆ ಮೂಮೆಂಟ್ಸನ್ನು ಫ್ಯೂ ಬ್ಲಾಕ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಕಿಕ್ಸಲ್ಲಿ ವೇರಿಯೇಷನ್ಸ್ ಇದೆ ಅನ್ನೋದು ಬಿಟ್ಟರೆ ಅದಕ್ಕೂ ಇದಕ್ಕೂ ಏನೂ ಡಿಫ್ರೆನ್ಸೇ ಇಲ್ಲ. ಸೊ ಮಾಸ್ಟರ್ ಶಿವನ್ ಅವ್ರಿಗೆ ನಾನು ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಸೊ ಕುತುವರಸೆ ಹೀಗೆ ಮುಂದೆನೂ ಡೆವಲಪ್ ಆಗಿ ಆಲ್ ಓವರ್ ಇಂಡಿಯಾ ಸ್ಪ್ರೆಡ್ ಆಗಲಿ. ನಮ್ಮ ಯೋಗ ಹೇಗೆ ಆಲ್ ಓವರ್ ವರ್ಲ್ಡ್ ವೈಡ್ ಈಗ ನೇಮ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ಅದೇ ಥರ ಎಲ್ಲ ಮಾರ್ಷಲ್ ಆರ್ಟ್ಸ್ಗಿನ್ನ ಕುತುವರಸೆ ಮಾರ್ಷಲ್ ಆರ್ಟ್ಸ್ ಅನ್ನೋದು ವರ್ಲ್ಡ್ ವೈಡ್ ಸ್ಪ್ರೆಡ್ ಆಗಲಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಧನ್ಯವಾದಗಳು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಜೈ ಹಿಂದ್. நன்றி. இப்போ நான் சொன்னேன். சொல்லுங்கள் அவங்களோட கருத்துக்கள். நாங்கள் மைசூர்லேருந்து வந்திருக்கிறோம். அவர் கராத்தே மாஸ்டர். நாங்கள் இங்கே வந்து 4 நாளில் எவ்வளோ அவர் மாஸ்டர் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிறாருன்னு சொல்கிறத விட இருக்கிற டெக்னிக் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எங்களை ஒரு குத்துவரசைனா என்ன அப்படின்றத தெரிய வச்சுருக்காருங்க. அதுக்கு நன்றி. இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. அவங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. ஐயா, நீங்கள் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக இருக்கீங்க. மருத்துவராக இருந்தால் கூட அந்த குத்துவரிசை கலையை கற்றுக்கிறதுக்காக அந்த பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கீங்க. இந்த பயிற்சிகள்லாம் எப்படி இருக்குது? உங்களோட மனநிறைவாக இருக்கா, திருப்தியாக இருக்குதா? அது உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பயிற்சி ரொம்ப சிறப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. அக்குபஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா அதோட பாரம்பரியம் மூலம் வந்து தமிழ்லேருந்து வந்து வெளியில் போயிருக்கு. அதே மாதிரி இந்த குத்து வரிசை பயிற்சி இது வந்து பார்க்குறப்போ குங்ஃபு, கராத்தே, ஜூடோ போன்ற எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து நம்மளோட பாரம்பரிய தமிழ் கலை இங்கேருந்து தான் வந்து போயிருக்கு. நம்மளுடைய தற்காப்பு கலையிலேருந்து தான் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இந்த 4 நாள் பயிற்சியிலேருந்து உணர முடிஞ்சுது. மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இது அழிந்து வரும் இந்த கலையை வந்து மீட்டு கொண்டு வரும் பொறுப்பு மிகச்சிறந்த ஆசானா மாறி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வர பொறுப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறது என்னோட யோசனைங்க. நன்றிங்க. அவங்களோட கருத்துங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். அக்குபஞ்சர் மருத்துவத்தோட இணையாக வர்மத்திலேருந்து தொக்கணம் அப்படிங்கிற முறைகள் வந்து இருக்குது, சிகிச்சை முறைகள். அதை வந்து கற்றுணுங்கிறது தான் என்னோட நோக்கமாக இருந்தது. அதையும் வந்து அடுத்த கட்டங்களில் வந்து நான் ஆசனங்கள் மூலமாக கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அந்த தொக்கணம் மூலமாக அந்த மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற அந்த ரசாயன மருந்தில்லாத உலகத்தை வந்து நம்ம படைப்பதற்கான, நோய் இல்லாத உலகத்தை படைப்பதற்கான
ஒரு மிகச்சிறந்த முறையாக நமது பாரம்பரிய முறைகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இதுக்கு வித்திட்ட அனைத்து ஆசான்களுக்கும் என்னோட நன்றிகளும் வணக்கங்களும். நன்றிங்கய்யா, நன்றி. ஐயா, நீங்கள் ஒரு கராத்தே துறையிலேருந்து வந்திருக்கிறீங்க. இந்த குத்துவரிசை பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது? சிவாய நமக, வாழ்க குரு, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வந்து பாரம்பரியமாக பார்த்தா சிலம்பக்கலை நாங்கள் பயிற்று வச்சுட்டு இருந்தோம். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தா எல்லாம் கராட்டே, கும்ஃபு இந்த மாதிரி அந்நிய கலைக்கு நம்ம மோகத்தினால நம்ம அதில் போயிட்டோம். உண்மையாலுமே குத்து வரிசைங்கிறது நம்மளோட தமிழின் பாரம்பரிய கலை. இது வந்து நிறையவே தெரியறதில்ல. இது குத்து வரிசைனா அடிமுறை இந்த மாதிரி தான் நினச்சிட்டுக்கிறோம். இதில் ஐயா பார்த்திங்கன்னா வர்மம், அதிலிருந்து நம்ம வெளிவர மருத்துவம் இது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. இது இனி எல்லாருமே தமிழர்கள் நம்மளோட பாரம்பரிய கலை. இது மறுபடியும் நம்ம மீட்டெடுப்போம். நன்றி. இருங்கய்யா, நீங்கள் இப்போ கராத்தே துறையில் இருந்ததுனால இந்த கேள்வி கேட்குறேன். இந்த கராத்தேயில் இருக்கிற அந்த நுட்பங்கள், சூட்சுமங்கள்லாம் அதில் இருக்கிறதுக்கும் இந்த குத்துவரிசை பயிற்சியில் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடுகள் என்னென்ன எதுவும் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுங்க. கராட்டேயில் பார்த்தீங்கன்னா பஞ்சு அண்டு பிளாக்கு இவ்வளோ தான் இருக்கும். மினிமம் அதிகமாக சொல்லப்போனால் எல்லாத்துலையும் 4 பஞ்சு 5 பஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து 12 வகையான பஞ்சஸ் முறைகள் இருக்குது. வெட்டு முறை பார்த்தா 12 வகையாக இருக்குது. இப்போ சொல்லி கொடுத்தது 12 வகை. இன்னும் நம்ம சொல்லாதது எத்தனையோ வகை இருக்குது. இதில் சொல்லிக்கிட்டே போகலாம். கராட்டேக்கும் இதிலிருந்து கராட்டே போனதுக்குண்டான சான்றுகள் நிறையா ஒன்றும் இருக்குது. நன்றி. இந்த 4 நாள் பயிற்சி உங்களுக்கு மனநிறைவை தந்துதா? ரொம்ப 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 நன்றிங்க. 4 நாள் பயிற்சிங்கிறது சொல்கிறத விட இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை எல்லா பக்கமும் இந்த மாதிரி பயிற்சி நடக்கிறது நமக்கு ரொம்ப நன்மை தருங்க. நன்றிங்க, உங்களை கருத்துக்கு நன்றிங்க. வணக்கங்கய்யா, நீங்கள் பல துறையை சேர்ந்தவங்க வந்து இந்த குத்துவரிசை பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கணிதவியல் துறையில் ஒரு பேராசிரியராக இருக்கீங்க. உங்களோட அந்த குத்துவரிசை 4 நாள் பயிற்சி முகாமோட அனுபவம் எப்படிங்க இருக்குது? உங்களோட பேர், மாவட்டம் அதை அறிமுகப்படுத்திட்டு சொல்லுங்கள். என் பேர் வந்து டாக்டர் ஏசி பிரபு. நான் கணிதத்தில் வந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டம் வைத்தியகுல்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். பொதுவாக அந்த பாரம்பரிய கலைகளை பற்றிய ஆராய்ச்சியை வந்து நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வு நேரங்களில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது சில படங்களில் கூட அடிமுறை அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன், குத்து வரிசை இதெல்லாம் அப்படின்னு. ஸோ அதை நோக்கி தேடிக்கிட்டு இருக்கும்போது இதை யார் உண்மையாக சொல்லித்தருது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சிவா ஐயா கிடைச்சாங்க. உண்மையிலே ஒரு கலை அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு குருவாக இருந்து, ஒரு ஆசானாக இருந்து, ஒரு பேராசனாக இருந்து, ஒரு மகா குருவாக இருந்து யாரெல்லாம் பணி செய்யணுமோ அந்த எல்லா பணியும் உரையாளாக நின்று செய்யும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னாக்கா, எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் ஒரு கலையை சொல்லித்தரதுக்கு இன்றைக்கி ஆசான்கள் இல்லை. அதை அவர் சிறப்பாக செய்கிறாரு. அதை நினைக்கும்போது பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஒரு ஆசிரியராக நான் எப்படி கணிதத்தை சொல்லித்தரணும், ஒரு ஆசிரியராக நான் ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் எப்போவுமே ஆசைப்படுவணும். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு குழந்தையாக தான் எங்களெல்லாம் பாவிக்கிறாரு. அந்த கலையில் எங்களை வந்து ஒரு குழந்தையாக எப்படியெல்லாம் கொண்டுட்டு போகணும், எந்த மாதிரியான சூட்சமங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு திட்டமாக கொண்டு போகிறது மிக சிறந்ததாக இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து குத்துவரிசைக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நம்ம வெளிநாடு முக கலைகளில் தான் இந்த மாதிரியான கட்டமைப்பெல்லாம் பார்த்துருக்குறோம். எல்லோ பெல்ட்டு, கலரான பெல்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கு இருக்குது. ஆனால் இவர் அழகாக அந்த சிலபஸ் கட்டமைச்சு இந்த 4 நாளில் எவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியுமோ. பொதுவாகவே வகுப்புகள் எடுக்கும்போது எவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டு நேரத்தை கடத்தலான்னு பார்ப்பாங்க. ஆனால் இவர் எவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியும்னு பார்த்து அதை ஒரு ஓய்வு தெரியல எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, 24 மணி நேரம் பயிற்சியில் இருக்கக்கூடிய உணர்வையும் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்காங்க. பெரிய மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஆசான்கள் நிறைய பேர் உருவாகணும். அவர் வந்து சொன்ன ஒரு முக்கியமான ஆசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய மாணவர்களை உருவாக்குறது அவர் நோக்கம் அல்ல, நிறைய ஆசான்களை உருவாக்குறது தான் அவரோட நோக்கம்னு சொன்னாங்க. அது உண்மை. நாங்களும் நல்ல சிறந்த ஆசான்களை வந்து இந்த கலைக்கும் என் மொழிக்கும் என்னோட ஆசானுக்கும் எங்களோட முன்னோர்களுக்கு எல்லாருக்கும் நன்றியும் விசுவாசமாக இருப்போங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க, கருத்துக்கு நன்றி. பேர் சொல்லுங்கம்மா, பேர் என்ன படிக்கிறீங்க வகுப்பு? எம் தேன்மொழி, நான் 7th படிக்கிறேன். சரிம்மா, இந்த 4 நாள் குத்துவரிசை பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் அந்த விளையாட போகிற வயசில் இந்த பயிற்சிக்கு வந்திருக்கிறீங்களே, உங்களோட அந்த பயிற்சி பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. இந்த 4 நாளில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க? நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இனிமேல் நான் தனியாக வெளில போவேன், எனக்கு பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு சுய பாதுகாப்போட இப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது, மன நிறைவாக இருக்கீங்களா? இதில் சொல்லிக் கொடுத்த அந்த உடற்பயிற்சி முறைகள்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, எல்லாம் ஈஸியாக தான் இருந்தது. இந்த தாக்குதல் முறைகள், தடுப்பு முறைகள்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, எப்படி இருந்தது அதோட அனுபவம்? நல்லா இருந்தது. சரிங்கம்மா, நன்றி. நீங்கள் இந்த 4 நாள் சிறப்பான பயிற்சிக்கு பெற்று வந்து தேடி சிவநாதன் உங்களுக்கு பயிற்சி அளிச்சதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் உங்களுக்கு இந்த 4 நாள் பயிற்சி போதாது. அதனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் மீண்டும் இது போல் ஒரு நாளுக்கு ஏற்பாடு செய்வாங்க. அந்த நேரத்தில் வாங்க. அப்படி இல்லைன்னா
உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நேரம் கிடைக்குதோ இங்கே எடுத்த பயிற்சி இது வந்து இந்த 4 நாள் கொடுத்த பயிற்சி குறைஞ்சது இது 2 மாதம் 3 மாதம் செய்யக்கூடிய பயிற்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பயிற்சி வந்து சுருக்கமாக 4 நாளில் கொடுத்துருக்குறாரு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு வீட்டில் போய்ட்டு நீங்கள் நல்லா அவங்கவுங்க இடத்துல போய்ட்டு நல்லா சிறப்பாக செஞ்சு சிறப்பாக நீங்கள் பயிற்சி எடுங்க. அப்படி உங்களுக்கு காலம் கருதி உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி வந்து தம்பி சிவநாதனை வந்து அணுகி அவர்கிட்ட இருந்து நீங்கள் கலையை கற்றுக்குங்க. போய் இது இன்னையோட இதை முடிச்சிக்காதீங்க. நீங்கள் போயிட்டு நல்லா மேலும் மேலும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கின்னு மறுபடியும் நீங்கள் இங்கே வந்து செய்யும்போது இன்னும் சிறப்பாக செய்யணும். அதை நாங்கள்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் சந்தோஷப்படணும். அதுபோல் நீங்கள் வந்து மேலும் செய்யணும். அவ்வளோதான் என்ன. அனைவருக்கும் இறையர்கள் பொறுங்க. நேரம் கற்றுக்கின போகிறதுக்கு சிறப்பாக மறுபடியும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. எந்த வித சந்தேகமாக இருந்தாலும் தம்பி அணுகுங்க. அவர் உங்களுக்கான பயிற்சியை கொடுப்பாரு. மீண்டும் தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் இறையர்கள் பொறுங்க. என்னுடைய ஆசான் ஐயா கார்த்திக் அம்பிகாபதி ஐயா அவர்களை வணங்கி அவர்களுடைய மாணவர்களும் என்னுடைய சக தோழர்களுமான அன்பு சகோதரர் ஆசான் வேல்முருகன் ஐயா அவர்களுக்கும் கவி பாபு வேல்முருகன் ஆசான் அவர்களுக்கும் அன்பு நண்பர் அப்துல் கலாம் ஆசான் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மேடையில் வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் எதிரே இருக்கும் என்னுடைய சக விளையாட்டுக்காரர்கள் அன்பு, புகழ், விஜய் மற்றும் என்னுடைய பிள்ளைகள் வேலு, விஜய், திலீபன், பரணி மற்றும் உள்ளிட்ட அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ சொன்ன மாதிரி அவங்க ஆசான் விளையாடுறத நான் பார்த்தது இல்லை, நான் போய் கேட்டுருக்கேன். ஆனால் எங்களுடைய ஆசான் ஐயா வந்து என்னுடைய ஊருன்றதால அவருடைய விளையாட்டை நான் பார்த்துருக்கேன். 1985 சங்கோதியம்மன் கோயில் எங்கள் ஊர் கோயில் எங்கள் ஊரில் இருக்குது. அந்த கோயிலில் 85 இந்த கார்த்திகை திருநாளுக்கு வந்து சிலம்பம் செஞ்சாங்க. சிலம்பம் செஞ்சவங்க வந்து என்னுடைய சக தோழர்கள். அண்ணனுடைய கடைசி தம்பி வந்து என்னுடைய வகுப்பு தோழர். அவரும் இன்னொரு ஓவியர் தென்னரசன் 2 பேரும் வந்து சிலம்பம் செய்யும் பொழுது என்னுடைய ஆசான்கிட்ட போய் நான் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு. அதை பார்த்துட்டு அப்படியே இழுத்தாரு. போய் கேட்டேன், இழுத்தாரு. அது இழுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இவன் உண்மையிலே அதை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறானா, விளையாட்டுத்தனம் போய் கேட்குறானா அப்படின்னு எனக்கு 1 வருஷம் நடக்க விட்டு 1986 எனக்கும் என்னுடைய சகத்தோழர் கனகமணின்ற சகத்தோழர் கூப்பிட்டா. அவர் தான் வந்து கூப்பிட்டாரு. அவர் வந்து இவருக்கு வந்து சித்தப்பா வந்து உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு கூடி அன்னைக்கு வந்து ஒரு பூஜை போட்டார். அந்த பூஜை போடும்பொழுது எனக்கு எங்கள் 2 பேர்கிட்டையுமே ஒரு சத்திய வாக்கு வாங்கினார். அது என்ன சத்திய வாக்குன்னா, நீ கற்றுக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த கற்றுக்கிறத மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, 3வது நீ இந்த கற்றுக்குன்னு திருவிழாக்களையோ இந்த சபை ஊர்வலத்திலையோ நீ வந்து விளையாடக்கூடாதுன்னு 3 சத்திய வாக்கு வாங்கினார் அன்னைக்கு எங்களுக்கு. அந்த சத்தியவாக்கு பிரகாரம் நான் எங்கள் ஊர்லேயே நான் எப்போ விளையாடுவேன்னு தெரிஞ்சுன்னா 86 அவங்க கூட இருந்த நான் 2013 எங்கள் ஊர்லேயே நான் விளையாடுவேன்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் அந்த ரகசியத்தை நான் வந்து பாதுகாத்துருந்தேன். நான் ஆசிரியர் சொன்னதுக்காக. அதே போல் நிறைய பேர் திருவிழாலாம் விளையாட சொல்லுவாங்க, விளையாட மாட்டேன். அதே போல் அது வந்து நான் இது வரைக்கும் தவறான செயலுக்கு நான் இது வரைக்கும் பயன்படுத்ததே கிடையாது. இந்த 3 சொன்னதுக்கான அவர் பணிந்ததால இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு ஆசிரியர்னா, ஒரு குருவா என்ன அவர் திறநிலைப்படுத்துகிறாருன்னா அவருக்கு தான் என்னுடைய முதற்க நன்றியை சொல்லணும். அதே போல அது ஏன் அதை வந்து அடிக்கடிதான் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம், இப்பவும் ஒரு தடவை உட்காந்து 2 அறிவுரை சொன்னாரு, நீ இன்னும் வாதியார் நிலைக்கு இன்னும் வரலன்னாரு. வாதியார் நிலைக்கு இன்னும் வரல. அது என்னன்னா, நான் 1000 விளையாட்டு உனக்கு கற்றுக் கொடுத்தாலும் வாதியார் நிலை வந்து தமிழக ஐயா சொன்ன மாதிரி அந்த அன்பு வரணும்னா கோபம் இருக்கக்கூடாது. உனக்கு கோபம் இன்னும் இருக்குது, அந்த கோபத்தை குறைச்சா தான் நீ வந்து அடுத்த நிலைக்கு நான் வர முடியும்னு இப்ப சொல்றாரு. அப்பனா நான் இன்னும் வளரலன்னு தான் அர்த்தம். என்கிட்ட கோபம் இருக்குது. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்லணும், கோபப்பட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த அன்பு சொல்லி தான் அதை சொல்லிக் கொடுக்கணும். அந்த நிலை இன்னும் சொன்னாரு. பிறந்த நாளுக்கு யாராவது அழுதுக்குதை பார்த்துக்கிறீங்களா? என்னோட பிறந்த நாளுக்கு நான் தேம்பி எழுந்த அண்ணன்ட்ட தான் போய் ஆசீர்வாதம் வாங்குவேன், எங்க ஆசான்ட்ட. அப்போ உட்கார வச்சு 1.5 மணி நேரம் அறிவுரை சொன்னார். சொல்ல என் கண்ணுல இருந்து தாரையா தண்ணி கண்ணீர்.
அந்த டிசம்பர் 11 அந்த பிறந்தநாள் மறக்க முடியாது. அவ்வளோ அறிவுரை சொன்னார். நீ வளர்ந்துட்ட, நீ விளையாட்டை கற்றுக்கின, ஆனால் சமூகத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் முன்னாடி நீ வந்து செய்யல, சமூகத்தில் வந்து நீ எப்படி இருக்குன்ற விஷயத்த நீ தவற விட்டுனேக்கிறேன்ட்டு 1.5 மணி நேரம் சொல்லி அறிவுரை சொன்னார். அப்பாவுக்கும் சொல்ல மாட்டாங்க, அம்மாவுக்கும் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஸ்கூலில் படித்த வாத்தியாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அது படித்ததோடு சரி. அந்த 8வது படிப்பு, 10வது படிப்பு, 12வது படிப்பு, கல்லூரி படிப்பு எப்பயாவது சந்திப்போம். ஆனால் இவர் வந்து ஏறக்குறைய 86னா 96 ஏறக்குறைய 35 வருடங்கள் இவர் கூட நான் பயணிக்கிறோம். நாங்கள் இப்போ பயணிக்கிறதால தான் இன்னைக்கு வந்து இந்த நிலையில நாங்கள் நிற்கிறோம். இது ஏன் சொல்றேன்னா, இந்த கலையை நீங்கள் கற்றுக்கிற உங்களுடைய குரு இருக்காங்களா, அவர் சொல்றபடி நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்களும் குரு ஆகலாம், அந்த அன்பு நிலையை ஏதலாம். இதுக்கு என்னன்னா வாத்தியார் சொல்லுவார், எங்கள் ஆசான் சொல்லுவார், ஆசானுடைய ஜதக்கார் ஐயா பாண்டுரங்கன் ஐயா, அவங்க இதே மாதிரி கலையை கற்றுக்கணும். இன்னைக்கு ஒரு ஆன்மீகவாதி ஆகிட்டு சார். கடைசி அதுதான் இட்டுன்னு போகும். அந்த மோன நிலைக்கு சொன்ன மாதிரி அந்த நிதானமோடு இருந்துட்டு அந்த கடவுள் நிலைக்கு தான் இட்டுன்னு போகும். இறையல் பெறுறதுக்கு எங்களுடைய ஐயா இப்போ ராமவேலுமுருகன் ஐயா வந்து இப்போ வள்ளலாரில் அந்த இதுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு மனிதன் எப்படி நெறிமுறையோடு வாழணும், ஒழுக்க முறையோடு வாழணுன்றதுக்கான அடிப்படை ஆதாரம் தான் இந்த போர்க்கால பயிற்சிகள். இந்த போர்க்கால பயிற்சிகளை முறையாக செய்யும் போது அவங்க ஐயா சொன்ன மாதிரி உடல் பலப்படும், உடல் மனநிலை ஒருநிலைப்படும். ஒருநிலைப்படுத்தப்படும் போது நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த உன்னத நிலையை அடையலாம், நீங்களும் உருவாக்கலாம். இந்த பயிற்சியை ஐயா சொன்ன மாதிரி நான் தொடர்ந்து வீட்டில் போய் செய்யுங்க. அடுத்த கட்டத்துக்கு வரும்போது எளிமையாக இருக்கும். இந்த பயிற்சியில் முக்கியம், ரொம்ப மிக மிக முக்கியம் பயிற்சி தான். பயிற்சி 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 அது பயிற்சி நீங்கள் தொடர்ந்து சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா அடுத்த நிலைக்கு நீங்கள் எட்டலாம் கூறி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டு, ஏன்னா எல்லாரும் தமிழ்நாடு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அனைவரும் வந்திருக்கிறீங்க. எல்லாம் வெளியூர்லேருந்து எல்லாரும் வந்து ஆர்வத்தை கற்றுக்கொண்டது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பாடத்தை கற்றுக்கின்றத ஊரில் நல்லா பயிற்சி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இதை மீண்டும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து கற்றுக்குங்க. இதை நம்ம எவ்வளோ பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மனதில் நிற்கும். நம்ம பயிற்சி பண்ண தான் நிற்கும். அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால் சுருக்கமாக முடிச்சுருக்கீங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முன்னாடியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். சிவானந்தன் அவர் எல்லாம் விளையாட்டுக்காரங்க மட்டும் கூப்பிடல, தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் கூப்பிட்ருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சாமியார் அவரையும் கூப்பிட்ருக்காங்க. பல விஷயங்களை கொடுக்கணும், உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் கூப்பிட்ருக்காரு. இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்கள் எல்லாருமே எல்லா வயதினர்களும் வந்திருக்கிறீங்க. எங்ககிட்ட எங்கள் ஆசான் வந்து கேள்வி கேட்டதெல்லாம் இருக்குது. எப்படின்னா, நாங்கள் போய் அவர்கிட்ட போய் கேட்கும்போது, விளையாட்டு கற்றுக்கிறதுக்கு போய் கேட்கும்போது, இப்போ உங்களுக்குலாம் அப்படியே யூடியூப்பில் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு உடனே உங்களுக்குலாம் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இப்போ உள்ள எளிமையாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள்லாம் கற்றுக்கும்போது எதுக்காக கற்றுக்க வந்திருக்கேன்னு கேட்டாங்க. எங்கள் ஆசான் அப்படி தான் கேட்டாங்க, எதுக்காக கற்றுக்க வந்திருக்கு. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே அந்த மாதிரி ஒரு நமக்கு விளையாட்டு மேலே படங்களை பார்க்குறோம், இந்த மாதிரி எங்கேயாவது விழாக்களில் பார்க்குறோம், இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தவங்க செய்கிறத பார்த்துட்டு எங்கள் ஆசான் செய்கிறத பார்க்கல. ஆனால் நாங்கள் அவங்கெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் நாங்கள் போய் நம்மளும் விளையாடணும், இந்த மாதிரிலாம் விளையாடணும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போய் கற்றுக்க போயிருந்தோம். ஆனால் எங்ககிட்ட கேள்வி எதுக்காக அப்படின்ட்டு, நீங்களாம் எதுக்காக வந்து கற்றுக்க வந்தீங்க? உங்ககிட்ட ஒரு இது ஏதாவது ஒன்று ஒரு கேள்வி இருக்கணும், நம்ம ஏன் கற்றுக்க போனோம் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும், அது இருக்கட்டும். இருந்தாலும் விளையாட்டை உடனே ரொம்ப எளிமையாகவும் கற்றுக் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இப்போல்லாம் உங்களுக்கு சிவானந்தன் அவர் வந்து உங்களை அடிச்சுலாம் சொல்லி கொடுத்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள்லாம் அடி வாங்காத நாளே இல்லை. ஆனால் தொடர் பயணம், ஒரு நீங்கள் எந்த ஒரு ஆசிரியர்களாக இருந்தாலும் தொடர் பயணம் இருக்காது. இந்த கலைகளில் மட்டும்தான் தொடர் பயணம். நான் என்னுடைய மகன் வந்திருக்காரு, அவரோட சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ எனக்கு அதே மாதிரி எனக்கு பையன் இருக்கிறாரு. இல்லை, அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தொடர் பயணத்தோடு இருக்கிறோம் நாங்கள் ஆசானோட. அதுதான் அந்த பயணத்தை நீங்களும் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு உங்கள் வயசுக்கு மூத்தவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் அவரை நீங்கள் தொடர்ந்து போங்க.
அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வந்து அதில் ஓரளவுக்கு அது கற்றுக்க முடியும். கட்டுறது வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, கைமண்ணால் சொல்லுவாங்களா, கல்லாதது நாங்கள் கட்டுறது கடுகளவு, கல்லாதது உலகளவுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி எங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டுறது கடுகளவு, கைமண்ணுன்னா எப்பா நிறைய கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நாங்கள் கடுகளவு அளவுக்கு தான் எங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் நாங்கள் அவங்கள தேடி போகிறோம். ஏதாவது பாக்கி எதனாச்சும் இன்னும் இருக்கும் கண்டிப்பாக. அதை இன்னும் எங்களுக்கு எதனா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த நோக்கத்திலே நாங்கள் போகிறோம். அப்போ நீங்கள் இன்னும் எவ்வளோ நோக்கத்தில் அவர்கிட்ட போகணும். 4 நாள் பயிற்சி, எங்கள் ஆசான் சொன்ன மாதிரி 4 நாள் பயிற்சி பத்தாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எந்த விளையாட்டும் தெரியாதவங்க ஆசான் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நீங்கள் எப்பேற்பட்ட விளையாட்டுக்காரங்களா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் விளையாட்டே தெரியாதவங்கள ஒரு 5 நிமிஷம் ஆசான்கிட்ட எங்ககிட்ட விட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நிமிஷத்தில் செய்கிறத அவரை அடித்து போட்டுடலாம், அந்த அளவுக்கு விளையாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் பாருங்கள் விளையாட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்றது. நீங்கள் வந்து கலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கராத்தே, டேக்வாண்டோ, அது இது எல்லாம் நிறைய விளையாட்டுகள் இருக்கும். ஒருத்தன் காலால் மட்டும் அடிப்பான், ஒருத்தன் கையால் மட்டும் அடிப்பான், கையும் காலையும் யூஸ் பண்ணுவான், ஒருத்தன் விலங்கினங்கள் மாதிரி செய்வான், எல்லாமே செய்வாங்க. அப்போ இது எல்லாமே எங்கே இருக்குது தெரியுமா, நம்ம தமிழ் மண்ணில் கிடக்கிற விளையாட்டை எடுத்து எல்லாருமே அவங்கவுங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பெல்ட்டை கொடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு போட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சம்பாதிக்கிறது இது பண்ணிட்டு இருக்காங்க. கலைமாமணி கொடுக்கணும்னா எங்கள் வாத்தியாருக்கு கொடுக்கணும். ஆனால் இப்போ யார் யாரெல்லாமோ தேடி அரசாங்கம் தேடி வரணும். இவங்க நாங்கள் எங்கள் வாத்தியார்லாம் யாரையும் தேடி நம்ப மாட்டாங்க, தேடி போனால் தான் அங்கே கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து அரசாங்கத்திலே நான் அந்த கேள்வி கேட்டேன். என்னங்க அவங்களோட ரொம்ப சின்ன சின்ன ஆளுங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு கலைமாமணி விருது கொடுத்தன்றீங்க, அது கொடுத்தன்றீங்க, எங்கள் ஆசான்லாம் உங்களுக்கு தெரியுமாங்க, இருக்கிறாங்களா இல்லை? ஏங்க நீங்கள் தாங்க தேடி போகணும், வரணும், எங்களெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்டே வந்து இந்த மாதிரி என்னுடைய கேள்விகள்லாம் வச்சேன். தலைமைக்கும் அவைக்கும் வணக்கம். தமிழர் என்ற சொல்லே தமிழருக்கு முன்ன வந்ததில்லை. ஏனென்றால் தமிழ் என்ற மொழிக்கு பேர் அப்பொழுது இல்லை. ஒரு இனம் என்பது மொழி வழியால் உருவாக்கப்படுவது. அப்படியானால் தமிழ் என்கிற சொல்லே இல்லாமல் தமிழ் எப்படி வந்திருக்க முடியும்? ஏனென்றால் தமிழ் என்கிற மொழி உருவாவதற்கு முன்னே உலகத்தில் வேறு எந்த மொழியும் உருவாகவில்லை. அப்ப தமிழ் குடிக்கு என்ன பெயர் இருந்தது என்று சொன்னால் வேளாளர் என்ற பெயர் தான். வேளாளர் அப்படின்னு என்ன பொருள்? மற்றவர்களுக்கு கொடுப்பவர்கள், வழங்குபவர்கள் என்பது. வேல் சொன்னால் அதுதான் அடிப்படை. இன்றைக்கு தமிழ வேல், முருகவேல், வேல் சொல்கிற கீழ் நோக்கி வருகிற அந்த நகரம் போடுறமே, அதுக்கு வேல் என்பதற்கு பொருளே கொடுத்தல் அப்படின்னு பொருள். தமிழர்களுக்கு அதுதான் பழைய பெயர், மிக பழைய பெயர். எல்லாம் திரிகடுக்கும் என்ற ஒரு பாடல் நீங்க படிச்சிருப்பீங்க எல்லாருமே. வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். முன்ன வந்து தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன். கடைசி 3வது வரியிலே கோளாளன் என்பான் மறவாதான். கோளாளன் யாருன்னு சொன்னா இன்னைக்கு பீப்புள் ஆங்கிலம் சொல்றோம்ல, ஆங்கிலத்தில் சொல்லுகிற அந்த பீப்புள் என்ற வார்த்தைக்கு சரியான சொல்லு கோளாளன். மாணவன் என்ற சொல்லு எதை குறிக்கும் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஸ்டூடெண்ட் என்ற சொல்லு. ஸ்டூடெண்ட் சொன்னா மாணவன் அர்த்தம். பீப்புள் சொல்லுகிற அந்த ஆங்கில சொல்லுக்கு சரியான சொல்லை நம்ம முன்னோர்கள் வைத்தது கோளாளன் என்ற சொல். இப்போ வேளாளன் என்பார் விருந்திருக்க உண்ணாதான் என்று அப்பொழுதே வரையறுத்தார் திரிகடுத்து. உலகத்திலே மொழிகள் தோன்றுவதற்கு முன்னே மூத்த மொழியாக இருந்த மொழி வேளாண் குடிகளுடைய மொழி. பல மொழிகள் உருவான பிறகுதான் நம்முடைய மொழிக்கு தமிழ் என்று சொல்லி வந்தது. தமிழ் என்று அந்த மொழிக்கு பெயர் வைத்தோம். அதுக்கு முன்னே மொழி, மொழிதல் என்ற சொல்லுதான் இருக்கு பயன்படுத்து. மொழி என்ற சொல்லுதான். அந்த மொழி என்ற சொல்லுதான் பின்னால் எல்லாவற்றுக்கும் லாங்குவேஜ் என்ற சொல்லுக்கு சரியாக மொழின்னு உருவாக்கி அதுக்கு சிறப்பு பெயரை தமிழ்னு வச்சாங்க. அப்புறம் தான் தமிழ் மொழின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். இப்போ உலகத்திலே
ஒரு இனம் உலகத்தில் வேற எங்கேயுமே மொழி தோன்றலைன்னு சொன்ன இனம் தோன்றலைன்னு பொருள். அதாவது நம்ம குடி மூத்த குடின்னு சொன்னார் முன்னே வரவேற்பு. நம்முடைய குடி மட்டும்தான் மூத்த குடி. இப்போ மூத்த குடின்னு சொன்னால் எவ்வளோ ஆண்டு கணக்குன்னு சொல்ல முடியாது. நம்முடைய சொத்துக்கள் சொல்கிறார், பழந்தமிழ் சொத்துக்கள். நம்முடைய வைத்திய முறை, மருத்துவ முறை என்று சொல்கிற போது நமக்கு பழமையான வைத்திய முறை அந்த சித்த வைத்தியம் சொல்கிறோம். சித்த வைத்தியத்தில் ஒரு கணக்கு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு மூலிகையும் ஒரு ஒரு மருந்தாக பயன்பட்டுருக்குன்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்களுடைய காலத்தை நினைச்சு பாருங்க, எவ்வளவு காலத்திற்கு முன்னே அவர்கள் அப்போ எவ்வளவு பழமையானவர்கள் நாம் என்பதை உணர வேண்டும். அது மட்டும் இல்லை, வானையியல் நாம தான் முன்னோடி. இன்றைக்கு நாசா போன்ற அமைப்புகளெல்லாம் இன்றைக்கு பெருகி வளர்ந்து வானையியலை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் தன்முதலாக உலகத்திலே வானையியல் கருத்தை விதைத்தவர்களே நாம தான். அதை நாம் வரலாற்று அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் தெரியாத போது தான் நாம் எல்லாவற்றையும் எழுந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று ஒன்றா இதை மீட்டெடுக்க வேண்டிய அடிப்படையில் தான் அருமையாக சிவநாதன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தினுடைய மேடையிலேயும் எதிரிலேயும் இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். தமிழனுடைய பாரம்பரிய கலை, தமிழருடைய பண்பாடு என்றால் சங்க காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அது வீரமும் காதலும் சேர்ந்தது தான் தமிழனுடைய பண்பாடு. இந்த பண்பாட்டு தகவல்களை எல்லாம் நம்முடைய இலக்கண இலக்கியங்கள் எப்படி உள்ளடக்கி வைத்திருக்கிறது என்பதிலே தான் நம்முடைய ஐயா தமிழுலகன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு அந்த விளக்க உரையை தந்தார்கள். இன்றைக்கு தொல்காப்பியம் என்பது நம்முடைய இலக்கணம் என்று நாம் நினைத்து கொண்டு பலர் அதை படிக்கின்ற காலங்களிலே தொடாமலே விட்டு விடுகின்றோம். ஆனால் இந்த உலகத்திற்கு ஒரு மொழி தொடங்கியதையும் அந்த மொழி எப்படி பேசப்படுகிறது என்பதையும் மிக அழகாக ஆராய்ச்சி செய்து கொடுத்தது முதலில் இந்த உலகத்திற்கு தொல்காப்பியம்தான். அப்படிப்பட்ட பெருமை உடைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் எல்லாம் நம்மிடம் ஏராளமாக இருக்கிறது. தமிழனுடைய பண்பாட்டு வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற பொழுது அவனுடைய வீரம் என்பது காலம் காலமாக எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது, எப்படியெல்லாம் போர் பயிற்சியை இங்க இருந்த வீரர்கள் பெற்றிருந்தார்கள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க உடல் அமைப்பை அவர்கள் பெற்று லாவகமாக அந்த வீரத்திற்குரிய பண்போடு விலங்குகளை அடக்கியது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை என்பதனாலே விலங்குகளிடம் இருந்து அவர்கள் போர்க்கலையை கற்றுக்கொண்டார்கள். இது போன்று குத்துவரிசை, சிலம்பம் போன்ற கலைகளுடைய அடவு வரிசைகளை எல்லாம் அங்கிருந்துதான் பெற்றுக்கொண்டார்கள். அதை ஐயா கூட தொட்டு காட்டினார்கள். அந்த நிலையிலே இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய தம்பி சிவகுரு அவர்கள், நானும் சிவநாதன் அவர்கள் நானும் பல நூலகங்களுக்கு சென்றிருக்கின்றேன் ஆராய்ச்சிக்காக. ஆனால் சிலம்பம் தொடர்பாக நான் கட்டுரைகளை படித்திருக்கிறேனே தவிர ஒரு முழு நூல் அதனுடைய வரலாற்றோடு அதனுடைய அடவுமுறைகளோடு அதனுடைய வகைப்பாடுகளோடு ஒரு முழு நூலை நான் எங்கேயுமே படித்தது கிடையாது. எனக்கு தெரிந்து முதலிலே இந்த சிலம்பக்கலை குத்துவரிசை தொடர்பாக தமிழிலே ஒரு மிக தெளிவான நூலை கொடுத்தது தம்பியாக இருக்கும். பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகின்றேன். அந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. இங்கே இருக்கின்ற சுவாமி அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நூலை எங்கள் பகுதியிலே இருந்து, அதுவும் இந்த பகுதி என்பது இந்த வீர விளையாட்டை ஒரு கலையாக ஒரு தொண்டாக எடுத்து செய்யக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். நான் எல்லாம் சின்ன வயதிலே நாம் ஹையர் செகண்டரி படிக்கின்ற காலகட்டத்தில் இதை தெரிந்து கொள்ளுங்க ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்ட பொழுது கூட தெற்கிலே இருந்து இங்கே மரம் ஏறுவதற்காக வந்தவர்கள் இந்த பகுதியிலே அந்த கலையை முதல்ல கற்றுக் கொடுத்தார்கள். எங்களுடைய தோப்புக்கு அவர்கள் மரம் ஏறுகின்ற வரும்பொழுதெல்லாம் அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம், மிக பெரியவர்கள் எல்லாம் ஒரு 10 பேர் 5 பேர், அவங்க எப்ப அந்த மரத்தை ஏறி முடிப்பார்கள் என்று அவரோடையே நின்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் சிறு பிள்ளைகள் என்பதனால எங்களுக்கு எதற்காக என்று தெரியாது. ஆனால் அவர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த பாடங்களும் இந்த பகுதியிலே இருப்பவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் எல்லாம் இந்த பகுதியிலே இருக்கின்றார்கள்.
அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய தம்பி அவர்கள் உங்களை எல்லாம் இங்கே அழைத்து மிக சிறப்பான ஒரு இந்த பயிற்சி பட்டறையை இங்கே உருவாக்கி உங்களை எல்லாம் கலை தொடர்பாகவும் வீரக்கலை தொடர்பாகவும் மிக வல்லவர்களாக உங்களை உருவாக்கி இருக்கின்ற இந்த நிலையிலே நீங்களும் பங்கு கொண்டிருக்கின்றீர்கள். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி அவர்கள் அழைப்பிலே பார்க்கின்ற பொழுது டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்று அழைப்பிலே வந்து பார்த்தேன். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கலையை அரிய கலையை தொண்டாகவும் மிக சிறந்த ஒரு கலைநுட்பத்தோடும் உலகறிய செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேடையிலே இருக்கக்கூடியவர்கள் இங்கே கற்றுக்கொண்டு மிக நல்ல ஆசிரியர்களாக உருவாகக்கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பலரை உருவாக்குகின்ற ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட உள்ளத்தோடு நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள், இந்த பயிற்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். காலம் கருதி மிக சுருக்கமாக அப்புறம் அதே வந்து கத்தியை குத்தும்போது குத்துற கத்தி அவங்களுக்கே வந்து வயிற்று நேரம் வருது அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா அவங்க கலை தான். நீங்க வந்து இந்த இடத்துல நின்று எல்லா ஆசங்களை வந்து மாற்றி தெரிவிப்பதும் பல பேர் நட்பு வட்டாரம் கிடைப்பதும் காரணம் என்ன பாத்தீங்கன்னா நம்ம கலை வந்து ஈடுபாடோடு செய்வது. பணம் புகழ் வெளிச்சம் வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மேல வளர முடியாது. நீங்க நேரடியா நீங்க அந்த ஈடுபாடோடைய அந்த காதலோட நீங்க கலையை எந்த துறையாக இருந்தாலும் நீங்க ஈடுபாடோடு நீங்க செய்யும் போது அனைத்து செல்வங்களும் அனைத்து நட்பு வட்டாரங்களும் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். அது நானே ஒரு சான்றா நினைச்சுக்கலாம். ஒரு அருமையான ஒரு முயற்சி அது திரு ஆசான் வாயிலாக இணையம் வாயிலாக எத்தனை மாணவர்கள் பின்தொடர்ந்து இங்க வந்திருக்கிறீங்க இதை கற்றுக் கொடுத்ததாக. 4 நாள் பயிற்சி முகாம் இன்று நிறைவு.